ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப ஒரு சிம்பிளான ரெசிபியோட ரீஎன்ட்ரி கொடுத்தாச்சு. இன்னைக்கு காரப்பணியாரமும் கார சட்னி தான் செய்ய போறோம். ஈவினிங் டைம்ல லைட்டா தான் சாப்பிட்டா நல்லா இருக்குமே தோணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இதுக்கு மாவுலாம் அரைக்க வேணா, இட்லி மாவு இருந்தாலே போதும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தோடனே நான் 1 கப் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்காங்க. ஆல்ரெடி இட்லி மாவோட சால்ட் இருக்கும். ஸோ பார்த்தே சால்ட் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கேரட் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கேரட் சூப்பராக இருக்கும் கேரட் சேர்த்தா. என்கிட்ட கேரட் இல்லை, அதனால நான் கேரட் சேர்க்கல. கேரட் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிறத எடுத்து இட்லி மாவுல கலந்துக்கலாம். நல்லாவே இட்லி மாவுல கலந்தாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும். இந்த அளவுக்கு பதம் இருந்தா போதும். ரொம்ப தண்ணியா வேணாம், ரொம்ப கெட்டியா வேணாம். இந்த அளவுக்கு இருந்தா போதும். தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியா இருக்கும் நம்ம மசாலா சேர்த்ததுனால. இப்போ டிஸ்க்கு காம்பினேஷனான ஒரு கார சட்னி பார்த்துடலாமா? அதுக்கு 3 நல்லா பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, ஒரு 5 கார மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல கலரும் தேவைன்னா காஷ்மீரி மிளகா வந்து அதை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 வரமிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சால்ட் சேர்த்து, கொஞ்சமா புளி சேருங்க. லைட்டா கொஞ்சமா புளி சேர்த்தா போதும். கொஞ்சமா புளி, கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து லைட்டா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சிடுவேன்னா கொஞ்சம் குறகுறப்பாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். இப்போ கடாயில எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோடனே கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சிக்கணும் சேர்த்து நல்லா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைடு நம்ம பணியாரமும் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ பணியார சட்டில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நம்ம கலந்து வச்சிருக்க மிக்ஸையும் சேர்த்து நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு ஒட்டாம நல்லா பணியாரம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இதை சூடாவே சேவ் பண்ணிடுங்க. இது கொண்டு போய் கொடுத்தோன்னா எங்க குட்டி பாப்பா தான் ஃபர்ஸ்ட் தாய் வந்து வாங்க வந்தாங்க. காரப்பணியாரமும் கார சட்னியும் காம்பினேஷன் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.